வணக்கம், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு எம்ஏஎஸ் ரெயின்மேன் ஸ்டுடியோ. இனிய காலை வணக்கம். இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம். அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசின் சார் அறிவுரைகளை பின்பற்றுங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லை காந்துட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைய வானிலை அனுமானம் 18 மே 2025 உங்களுக்காக. இன்றைய முக்கியமான விஷயம், வங்கக்கடல் பகுதிகளில் தமிழக கடற்கரைக்கு அப்பால் வங்கக்கடல் பகுதிகளில் சவுத் ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிகளில் நிலவி கொண்டு இருக்கக்கூடிய அந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி சற்று வலுப்பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் தெரிகின்றன. மேலும் இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வட தமிழகத்துக்கு மிக அருகில் இன்று இரவு நாளை வரக்கூடும். மேலும் இது மத்திய ஆந்திர பகுதிகளை நோக்கி ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக கடந்து செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். ஸோ இந்த நிகழ்வு அடுத்த 48 மணி நேரத்திற்கு நடக்கும். அப்படிங்கிறதுனால வட தமிழகம் மற்றும் தென் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகள்னு இந்த மழையானது அடுத்த 3 முதல் 4 நாட்களுக்கு தொடர்ந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எங்கெங்கே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி டெய்லி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த இன்றைக்கு அமைப்பு பொறுத்தவரையும் இந்த சுழற்சி இல்லாமல் இந்த பகுதிகளில் மத்திய பகுதிகளில் ஒரு சிவப்பு கோடு இருக்கும். அதுதான் ட்ராஃப்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பை சுற்றியே இருக்கக்கூடிய ஒரு தாழி அமைப்பு. இந்த தாழி அமைப்பு பகுதிகளில் தான் பெரும்பாலான மழைமேகங்கள் உருவாகின்றன. நேற்றும் இந்த இடத்துல தான் நம்ம மழைமேகங்கள் உருவானதை பார்த்தோம். இன்று சற்று காற்றின் திசை வேறுபாடு இருக்கிறது. காற்றின் திசை வேறுபாடு பொறுத்தவரையிலும் நேற்று பெரும்பாலும் சென்னைக்கு அப்பால் இருந்து பெரும்பாலான மழைமேகங்கள் பெங்களூரு, அனந்தபூர் இந்த பகுதிகள், அனந்தபூர் உட்புற ராயலசீமா ஆந்திரா பகுதிகள், கர்நாடகா பெங்களூரு வழியாக கிருஷ்ணகிரி, சேலம், வேலூர் இந்த பகுதிகளிலிருந்து டெல்டா பகுதிகள் வரையிலும் சென்றதை பார்த்தீங்க. இன்று சற்று மாறுதல். ஏன்னா அந்த கன்வர்ஜென்ஸ் ஜோன் சொல்லக்கூடிய அந்த காற்று குவிதல் பகுதி சற்று மேலே இருக்கும். அதனால் வட தமிழகத்தில் இன்றைக்கி சென்னை உள்பட இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த வானிலை படிமங்களில் எக்ஸ்ட்ரீம் வெதர் இண்டெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய, அதாவது மழை அதிகமாக எங்கே இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்தவரையும் 17 முதல் 20ஆம் தேதி வரையும் பெரும்பாலான தமிழகத்தில் பெரும்பாலான தமிழகத்தில் மழை இருக்கும். குறிப்பாக வட தமிழகத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உட்புற பகுதிகள், திருத்தணி, வேலூர் இந்த பகுதிகள், பாண்டிச்சேரி, கடலூர், திருவண்ணாமலையின் கிழக்கு பகுதிகள் இந்த பகுதிகளில் சற்று அதிகமான மழை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், மத்திய கேரளா, தென் கேரள பகுதிகளில் கனமழையும், வட கேரள பகுதிகள் குறிப்பாக கோழிக்கோடு, கண்ணூர், காசர்கோடு, மங்களூரு, கர்நாடகாவின் காரவல்லி பெரும்பாலான பகுதிகள், தட்சிண கன்னடா, உத்தர கன்னடா, சிக்மகளூரு இந்த பகுதிகளெல்லாம் கனத்த மழை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் இந்த வானிலை படிமம் காட்டுகிறது. இன்று முதல் 21ஆம் தேதி வரையிலும் இருக்கக்கூடிய இண்டெக்ஸையும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா மத்திய தமிழகம், தென் தமிழகம், கொங்கு மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளிலையும், தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய தென் தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளிலையும், திண்டுக்கல், மதுரை, காரைக்குடி டெல்டா பகுதிகளிலையும் சற்று கூடுதலான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதை இது காட்டுது. அடுத்து நம்ம மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை வாய்ப்பு எங்கெங்கே அப்படிங்கிறது தான். தமிழகத்தில் பொறுத்தவரையிலும் தென் தமிழகத்தில் மதுரை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகள், தேனி மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகள், திண்டுக்கல்லின் மேற்கு பகுதிகள், கொடைக்கானல் ஆகிய பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை பதிவாக வாய்ப்பு. தென்காசியின் மேற்கு பகுதிகள், கன்னியாகுமரியின் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை இருக்க வாய்ப்பு. ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்டங்கள் மற்றும் நீலகிரி மாவட்டம், வால்பாறை ஆகிய பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை, சில பகுதிகளில் ஆழங்கட்டி மழை பதிவாகவும் வாய்ப்புகள் இருக்கக்கூடும். சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஒசூர், ராணிப்பேட்டை, வேலூர், ஆம்பூர், குடியாத்தம் மற்றும் திருவண்ணாமலையின் ஏனைய பகுதிகள், கடலூர், விழுப்புரம், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருத்தணி, அரக்கோணம் ஆகிய இந்த பகுதிகள் எல்லாமே இன்று மிதமானது முதல் கனமழை பதிவாகும். சென்னைக்கு இன்று பிரகாசமான வாய்ப்பு இருக்குது. பல பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை பதிவாகவும் சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய வருது. பார்க்கலாம் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறது. அதே மாதிரி பெங்களூரில் இன்றைக்கும் மிதமானது முதல் கனமழை தொடரும். உட்புற மாவட்டங்களில் அனந்தபூர், சத்யசாய் ஆகிய பகுதிகளிலும் கனமழை இருக்கும். சிக்பலாப்பூர், சித்ரதுர்கா, கோப்பல்,
ஆகிய பகுதிகளும், பாகல்கோட், பெரும்பாலான கடலோர கர்நாடக பகுதிகள், உட்புற பகுதிகள்னு பாரபட்சம் இல்லாமல் பல பகுதிகளில் பலத்த மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வட கேரளா முதல் மத்திய கேரளா வரலையும் கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்குது. தென் கேரளாவில் ஒரு சில பகுதிகளில் மிதமானது முதல் கனமழையும், மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகள் சில பகுதிகளில் மிதமான மழையும் பதிவாக வாய்ப்பு இருக்குது. ஆந்திரா பொறுத்தவரையிலும் திருப்பதி உள்பட நெல்லூர் மற்றும் குண்டூர், விசாகப்பட்டினம் வரலையும் இருக்கக்கூடிய பகுதிகளில் கனமழையும், ஹைதராபாத் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளிலையும் இன்று கனமழை இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. இதான் அடுத்த 24 மணி நேரத்துக்கான மழை வாய்ப்புள்ள பகுதிகள் பற்றின அப்டேட். ஸோ அடுத்த வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுதுங்கிற தினசரி வானிலையை மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணலன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான உண்மையான தகவல்கள் தொடர்ந்து பெறுவதற்கு நம்ம சேனலில் மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த காணொலி நாளை காலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பை, see you, have a nice day.